சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே நாம் ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மையும் அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு, கோத்தகிரி பகுதியில் இருக்கிற உங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரியினுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட உங்களுக்கு தெரிவித்து கொண்டு, இன்றைக்கும் கூட நாம் பார்க்க இருக்கிற பாடத்தின் தலைப்பு தேவனை அசட்டை பண்ணுதல். தேவனை அசட்டை பண்ணுதல். ஆதார வசனம் மல்கியா 1:6. மல்கியா 1:6. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு கூட நம்ம பார்க்க போகிறது மல்கியா புஸ்தகத்தில் இருந்து ஒரு வசனத்தை எடுத்து அதுக்கான காரியங்களை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ முதலாவது இந்த மல்கியா புஸ்தகத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது இதுக்குன்னு ஒரு விசேஷித்த காரியங்கள் இருக்குங்க. என்ன விசேஷித்த காரியங்கள் அப்படிங்கும்போது, இந்த மல்கியா புஸ்தகம் பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புஸ்தகம். அடுத்து நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இந்த மல்கியாவுக்கும் அடுத்து புதிய ஏற்பாட்டில் ஆரம்பிக்கிற மத்தேயுவுக்கும் இடையில எவ்வளவு காலங்கள் ஆச்சு. ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்குவாங்கன்னா, மல்கியா முடிஞ்சு மத்தேயு ஆரம்பித்ததுனால அடுத்த புஸ்தகம் அடுத்த ஒரு சில வருடங்களே அது ஸ்டார்ட் ஆகிடுக்கும் அப்படின்னு கூட நிறைய பேர் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் இடையில நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 வருஷம் அங்கே இடைவெளி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 400 வருஷ இடையில தான் முக்கியமான ஒரு ஆட்சி இந்த இஸ்ரேல் தேசத்தில் அங்கே இருந்துச்சு. அது எந்த ஆட்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிரேக்கர்களுடைய ஆட்சி அன்னைக்கு உலக அளவில் அது பெரிய அளவில் இருந்துச்சு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மகா அலெக்சாண்டர். அவரும் கூட அந்த 400 வருட காலப்பகுதிக்குள்ளே தான் அவரும் கூட வாழ்ந்து சென்றிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் வேதத்தில் அங்கே இல்லைங்க. கிரேக்கர் ஆட்சி வந்தது வேதத்தில் இல்லை, மகா அலெக்சாண்டர் ஆட்சி செய்ததெல்லாம் இல்லை. அப்போ எதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, மல்கியா புஸ்தகத்தில் மேதோ பெர்சிய ராஜ்யத்தினுடைய ஆரம்பம் இருக்குங்க. அந்த ஆரம்பத்தில் நடந்த ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 400 வருடத்தில் என்ன காரியங்கள் நடந்துச்சுன்னா, அந்த மேதோ பெர்சியோ எப்படி அந்த ராஜ்யம் முடிவுக்கு வந்துச்சு, கிரேக்க ஆட்சி எப்படி ஆரம்பிச்சிச்சு, அந்த கிரேக்க ஆட்சி எப்படி முடிவுக்கு வந்துச்சு, அதுக்கப்புறம் ரோமர்களுடைய ஆட்சி காலம் எப்படி ஆரம்பிச்சிச்சு, இது எல்லாமே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அந்த 400 வருடங்களுக்குள்ள அங்கே அடங்கி இருக்கு அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இந்த 400 வருடங்களுக்குள்ள இந்த ஆட்சிகள், இந்த மேதோ பெர்சியா, கிரேக்க ஆட்சி, அடுத்து இந்த ரோமர்களினுடைய ஆரம்பம், இதுக்கு கீழே இஸ்ரேல் ஜனங்கள் எப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த 400 வருடங்களில் அநேக காரியங்கள் நடந்திருக்குங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மத ரீதியான மாற்றங்கள் நிறையா இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் அங்கே நடந்துச்சு. அதில் தான் நம்ம விசேஷமாக பார்க்குறோம், பரிசேயர், சதுசேயர், இவங்கெல்லாம் அந்த 400 வருடங்களில் உருவானவங்க தான் அங்கே அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நமக்கு பின்னணியில் இருக்குது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னு வைங்களேன், அப்போ புதிய ஏற்பாடு நம்ம படிக்கிறதுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அப்போ வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த 400 வருட பகுதிகளில் என்னென்ன காரியங்கள் இஸ்ரேல் தேசத்தில் நடந்துச்சு, எப்படியெல்லாம் ஆட்சிகள் நடந்துச்சுங்கிறத கூட நம்ம தெரிஞ்சிருந்தோம்னா இந்த புதிய ஏற்பாடு படிக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம அதை பார்க்க போகிறதில்ல, இந்த மல்கியா புஸ்தகத்துக்கு இருக்கக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு காரியம், மல்கியாவுக்கும் மத்தேயுவுக்கும் இடையில் 400 வருட கால பகுதி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து இந்த மல்கியா புஸ்தகம் யாருக்காக எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விசேஷமா இஸ்ரேல் ஜனங்களுக்காக எழுதப்பட்டிருந்தாலும் அதுல விசேஷமா யாருக்காக எழுதப்பட்டது தெரியுங்களா? ஆசாரியர்களுக்காக எழுதப்பட்டது. மத்தேயு 2:1. மல்கியா 2:1. மல்கியா 2:1. இப்போதும் ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்குரியது. அப்ப நம்ம வாசிச்ச ஆதார வசனத்தில் கூட நீங்க பாத்தீங்கன்னா, தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். ஆசாரியர்களுக்கு தான் அது வருது. இந்த 2வது அதிகாரத்தினுடைய ஆரம்பம் கூட நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கட்டளை ஆசாரியர்களே உங்களுக்கு உரியது. அப்ப ஆசாரியர்களுக்காக எழுதப்பட்ட
விசேஷித்த ஒரு புஸ்தகம், ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் இந்த மல்கியா அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மல்கியா புஸ்தகத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முன்னோடியான யோவான் ஸ்நானகன் வர்றதை பற்றி மல்கியா என்ன தெரியுங்களா பண்ணியிருக்கிறாரு, இந்த புஸ்தகத்தில் அங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறாரு. மல்கியா 4 அதிகாரம் 5, 6. மல்கியா 4 அதிகாரம் 5 மற்றும் 6. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா லூக்காவுல யோவான் ஸ்நானகனுடைய தகப்பன் சகரியா இந்த பிதாக்களினுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்துக்கும் பிள்ளைகளினுடைய பிதாக்களுக்கும் திருப்புவான் இந்த வசனத்தை எல்லாம் சொல்லி அவர் அங்க ஜெபிக்கிறத கூட நம்ம பார்ப்போங்க. அடுத்து இயேசு கிறிஸ்து சொல்லும்போது வரப்போகிற எலியா வந்தது யார் அப்படின்னா அது யோவான் ஸ்நானகன் தான் அப்படின்னு கூட இயேசு கிறிஸ்து கூட அங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, யோவான் ஸ்நானகன் குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் இந்த மல்கியா புஸ்தகத்தில் அங்கே இருக்குன்னு பார்க்குறோம். அடுத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் இந்த மல்கியாவில், அதாவது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அதில் விசேஷமாக எல்லா ஊழியக்காரங்களுக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் இருக்குது. அது என்ன தெரியுங்களா? மல்கியா 3 அதிகாரம் 10வது வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இந்த வசனத்தை தெரியாத கிறிஸ்தவங்க இருக்காங்களாங்கிறது தெரியாது, ஆனால் ஊழியக்காரங்க யாருமே இல்லை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பண ஆசை பிடித்த ஊழியக்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்ன தெரியுங்களா? இந்த வசனம் தான். மாதம் அந்த முதல் வாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சபைகள் இந்த பண ஆசை பிடிச்ச ஊழியக்காரங்க இருக்கிற இந்த பெண்டிகா சபைகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வசனம், எல்லா ஊழியக்காரங்களையும் நம்ம சொல்ல முடியாது, இந்த பண ஆசை பிடிச்சவங்க ரொம்ப முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வசன பகுதி எது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மல்கியா 3 அதிகாரம் 10வது வசனம். தசம பாகங்களை எல்லாம் என்ன பண்ணுங்க, கொண்டு வந்து பண்டகசாலியாக சபையில கொட்டுங்க அப்படின்னு சொல்றதான். அப்போதான் நீங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உலக ஆசீர்வாதங்களை இன்னைக்கு ஜனங்களுக்கு முன்னாடி வைக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உலக ஆசீர்வாதங்களை கொடுக்கறதுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரல அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சிருக்கணும். ஏன்னா கலாத்தியர் 1 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது இப்பிரபஞ்சத்துக்குரிய காரியங்களிலிருந்து நம்ம விலக்குகிறதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாங்க. நீங்கள் வேணா நீங்கள் பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 1 அதிகாரத்தில் 4வது வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் 1:4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் நின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பாருங்க, இந்த வசனமெல்லாம் நம்ம வாசிச்சிருப்போம், அந்த அளவுக்கு கவனிச்சு வாசிச்சோமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமான ஒரு காரியம். பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்ததோட நோக்கம் என்னவா? அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி, இதில் இருந்து நம்மளை விடுவிக்கும்படி, உலக ஆசைகளாக இருக்கட்டும், உலக மற்ற மேன்மையான காரியங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளையை விட்டு விலக்குகிறதற்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தாருங்க. ஆனால் நீங்கள் கிறிஸ்தவம் எப்படி மாறி போச்சு பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிறதுக்கே எதை சொல்லி தான் இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்க வைக்கிறாங்கன்னா உலக ஆசைகளை காட்டி தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்க வைக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்ததோட முக்கியமான ஒரு நோக்கம் உலகத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கும்படிக்கு. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த உலக காரியங்களில் உலக இச்சைகளில் அதிகமாக சிக்கிக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா தேவன் அதுல இருந்து அவங்கள விடுதலையாக்கி இருப்பாரு. யார் ஒருத்தர் இந்த உலக காரியங்கள்ல உலக ஆசைகள்ல ரொம்ப சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க இன்னும் விடுதலை ஆகல, இன்னும் அவங்க ஒரு சரியான தேவனுடைய பிள்ளைகளை ஆகலைங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாங்க. அப்போ பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவம், அதாவது நீங்கள் பேர் கிறிஸ்தவம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு? இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா உலக காரியங்களை முன் வச்சு இதையெல்லாம் உங்களுக்கு செய்வார், இதையெல்லாம் உங்களுக்கு தருவார், அதனால நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கங்குது. அப்படி நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய ஆட்களாக மிகப்பெரிய பணக்காரங்களாக இருக்கிறவங்களாம் கிறிஸ்தவங்களாக இருந்திருக்கணும். அவங்க இயேசு கிறிஸ்துனால அந்த ஆசீர்வாதத்தை பெற்றவங்களாக இருந்திருக்கணும். ஆனால் அது அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து இதை தர்றதுக்காக வரல. அப்போ இன்றைக்கி இருக்க ஊழியக்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இதை ஒரு மையமாக வச்சு இந்த உலக ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா தசம பாகத்தை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறத பார்க்குறோம். ஆனால் நல்லா நீங்கள் அந்த வசனங்கள் பகுதிகளை கவனிச்சிங்கன்னா
இந்த வசன பகுதிகள் பழைய ஏற்பாட்டு காலத்துக்குரியது. இது நியாயப்பிரமாணத்துக்குரியது. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை இதுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுக்கு இது தெரியறதில்ல. நம்ம கூட இந்த அடிப்படை வகுப்புகளில் தசம பாகத்தை குறித்து நம்ம பார்த்துருப்போம். இதில் விசேஷமாக நம்ம பார்க்கும்போது அப்படி இல்லைல்ல, இது எங்களுக்கு உரியது அப்படின்னு அவங்க ரொம்ப ஆணித்தரமாக யாராவது பேசுனாங்கன்னா நீங்கள் கூட தாராளமாக சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தசம பாகத்தை பற்றி சொல்லியிருக்கிறது யாருக்குன்னா விசுவாசிகளுக்கு இல்லைங்க. விசுவாசிகள் ஊழியக்காரங்களுக்கு பாஸ்டங்களுக்கு கொடுக்கறத பற்றி இங்கே சொல்ல வரல. இங்க எதை பத்தி சொல்லியிருக்குன்னா, ஊழியக்காரங்க, அதாவது ஆசாரியர்கள் கொடுக்க வேண்டிய தசம பாகத்தை பத்தி அங்க சொல்லியிருக்குங்க. அதாவது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 11 கோத்திரமும் லேவி கோத்திரத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தசம பாகம் கொடுப்பாங்க. இதை பெற்றுக்கொண்ட லேவி கோத்திரம் என்ன பண்ணணும்னா, அந்த ஆசாரியர்கள் அவங்க ஒரு தசம பாகத்தை என்ன தெரியுங்களா பண்ணணும், அவங்க பிரித்து அவங்க ஒரு குரூப்புக்கு கொடுக்கணுங்க. அது ஒரு பண்டக சாலையில் கொண்டு போய் வச்சு ஏழை எளியவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு அவங்க பிரித்து கொடுக்கணும்னு நியாயப்பிரமாணம் சொல்லுதுங்க. அப்போ இந்த தசம பாகமே பார்த்தீங்கன்னா ஆசாரிகள் கொடுக்க வேண்டிய தசம பாகத்தை பற்றி சொல்லியிருக்கு. அப்போ என்ன நடந்திருக்குது, மல்கியா காலத்தில் ஆசாரியர்கள் தசம பாகத்தை வாங்கி அதை அவங்களே வச்சு அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேற யாருக்கும் கொடுக்காம வச்சுட்டாங்க. அவங்கள கண்டித்து தான் என்ன பண்ணுறாருன்னா இந்த வசன பகுதிகளை அங்கே சொல்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் எதுக்கு நம்ம பார்க்குறோம்னா, தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். இன்றைக்கி மல்கியா புஸ்தகம்னாலே தசம பாகம் கொடுங்க, தசம பாகம் கொடுங்கன்னு இன்றைக்கி அநேக சபைகளில் கேட்குறத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஆனால் இது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சம்பந்தமில்லாத ஒரு விஷயம். ரெண்டாவது, இது ஊழியக்காரங்க பெற வேண்டிய தசம பாகத்தையும் கூட அங்கே சொல்லலை. அடுத்து நியாயப்பிரமாணத்தின்படி பார்க்கும் போதும் அது யூத ஜனங்களுக்கு சொல்லப்படலை, ஆசாரியர்களுக்கு சொல்லப்பட்டது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கிறது நமக்கு ரொம்ப அது ஒரு பிரயோஜனமாக ஒரு காரியமாக இருக்கும். ஏன்னா மற்றவங்களிடத்தில் நம்ம பேசுறதுக்கு இது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே மல்கியாம்பூனம் தேவன் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வாழ்ந்த ஆசாரியர்கள் தேவனை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அசட்டு பண்ணியிருக்கிறாங்க. மறுபடியும் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மல்கியா 1:6 வசனம். மல்கியா 1:6. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். அப்ப இங்க கவனிக்க வேண்டிய பகுதி என்னன்னா, தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களை பார்த்து கேட்கிறார். அப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அன்னைக்கு ஆசாரியர்கள் தேவனை எப்படி அசட்டை பண்ணிட்டாங்க, ஏன் அசட்டை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து இவங்க அதை அசட்டை பண்ணினதுனால இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளான நமக்கு என்ன பாடம் இதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ முதலாவது இந்த மல்கியா புஸ்தகத்தினுடைய பின்னணி நமக்கு தெரிஞ்சிருந்தா இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அப்போ இந்த மல்கியா புஸ்தகம் நம்ம பார்க்குறோம், வேதத்தினுடைய பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புஸ்தகமாக இருந்தாலும் இது தீர்க்க தரிசன புஸ்தகம். இது எந்த காலத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஸ்ரா நெகேமியா புஸ்தகம் இருக்கு இல்லைங்களா, அந்த காலத்தோட ஒட்டி எழுதப்பட்டது தான் இந்த மல்கியா புஸ்தகம். அந்த எஸ்ரா நெகேமியா புஸ்தகத்தை வாசிக்கும் போதே இந்த மல்கியா புஸ்தகத்தை வாசிச்சோம்னா தான் நம்ம உண்மையா இந்த மல்கியா புஸ்தகத்தினுடைய காரியங்களை புரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, எஸ்ரா நெகேமியா இந்த மல்கியா 3 புஸ்தகத்தினுடைய சுருக்கத்தை தான் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். அப்போ இதை பார்க்கும்போது என்ன நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, முதலாவது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கிறாங்க, அப்புறம் கானான் தேசம் வர்றாங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் நியாயாதிபதிகளினுடைய ஆட்சி நடக்குது, அதுக்கப்புறம் ராஜாக்களினுடைய ஆட்சி நடக்குது. ராஜாக்களினுடைய ஆட்சியில் நமக்கு தெரியும் கடைசி ராஜா யூதாவில் நம்ம பார்க்கும்போது சிதேக்கியா ராஜா. சிதேக்கியா ராஜா காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் இந்த யூத ஜனங்கள் எல்லாரையும் சிறைபிடிச்சிட்டு போயிடுறாரு. அதுக்கு முன்னாடி அசிரியா ராஜா 10 கோத்திரத்தை சிறைபிடிக்கிறார். அடுத்து பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணுறாருன்னா 2 கோத்திரத்தை சிறைபிடிச்சிட்டு போகிறார். சிறைபிடிச்சிட்டு போனதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம் 70 வருடங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாபிலோன் தேசத்தில் சிறையிருப்பில் இருக்கிறாங்க. இப்போ ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காக இந்த ஒரு பதிலை கூட நம்ம சொல்ல வரோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன் 70 வருடம்? ஒரு சமயம் 65 வருடம் அவங்க சிறையிருப்பில் இருந்திருக்கலாம், இல்லை 75 வருடம் அவங்க சிறையிருப்பில் இருந்திருக்கலாம். ஏன் தேவன் 70 வருடம் அங்கே கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது, இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசம் வந்த உடனே தேவன் அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுத்தார். என்ன நியாயப்பிரமாணம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் லேவியராகமும் 25ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் படிச்சுக்கோங்க. லேவியராகமும் 25ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேசத்துக்கு
7 வருஷத்துல 6 வருஷம் என்ன பண்ணணும் அப்படின்னா விதை விதைக்கணும். 7வது வருஷத்துல என்ன பண்ணணும்னா ஓய்வு கொடுக்கணும். அந்த 7வது வருஷம் ஓய்வு கொடுக்கும்போது அப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா 6வது வருஷத்திலே என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா 7ஆம் வருஷத்துக்கு தேவையான உணவு, அதாவது அந்த தானியம், அடுத்து 8ஆம் வருஷம், அடுத்து அந்த முதல் வருஷமா வருது இல்லைங்களா, அந்த 8ஆம் வருஷத்துக்கு தேவையானதையும் இந்த 6வது வருஷத்திலேயே தேவன் என்ன தெரியுங்களா பண்ணுவாரு, அந்த விதைக்கக்கூடிய தானியங்களையும் சாப்பிடுறதுக்கு தேவையான எல்லாத்தையும் 6வது வருஷத்திலேயே கொடுத்துருவார். ஆனா அந்த இஸ்ரேல் ஜனங்கள் பேராசை வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த 6வது வருஷத்துல எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு 7வது வருஷத்துலயும் என்ன தெரியுங்களா பண்ணாங்க, விதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தேவன் என்ன பண்ணார்னா, இப்படி ஓய்வு இல்லாமையே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா, அதனால உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கணக்கு போடுறாரு. இந்த சிதேக்கியா ராஜா ஆட்சி செய்யற வரைக்கும் மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னா 70 வருஷம் அவங்க ஓய்வு வருஷங்களை என்ன தெரியுங்களா பண்ணல, அவங்க விடவே இல்லை தேசத்துக்கு. அதனால இப்ப என்ன பண்ணார்னா, அந்த 70 வருஷங்களை கரெக்டா அவங்களுக்கு சிறையிருப்பின் நாளா கொடுத்து இந்த தேசத்துக்கு என்ன பண்றாருனா அங்க ஓய்வு கொடுக்கிறார். இதை நம்ம வசனம் வாச்சலாம். 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம் 21வது வசனம். 2 நாளாகமும் 36:21. கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீரும் மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. பாத்தீங்களா, அந்த ஓய்வு வருஷத்தை ரம்மியமாய் அனுபவிக்கணும்னு தேவன் என்ன தெரியுங்களா பண்ணாரு, அந்த 70 வருஷம் அவங்கள பாபிலோன் தேசத்துக்கு சிறையிருப்பு கொண்டு போனார். இப்ப நமக்கு ஒரு கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு. ஏன் 70 வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு போனாங்க அப்படின்னா, இங்க தேசத்துக்கு ஓய்வு கொடுக்க வேண்டியது இருந்துச்சு அப்படின்னு கூட பாக்குறோம். இப்ப 70 வருஷம் கழிச்சாச்சு. இஸ்ரேல் ஜனங்கள் கோரேஸ் ராஜாவுடைய காலத்துல பாபிலோன்ல இருந்து வெளியே வர்றாங்க. செருபாபேல், யோசுவா அவங்க தலைமையில வர்றாங்க. வந்த உடனே இஸ்ரேல் ஜனங்கள் செஞ்ச காரியம் என்ன தெரியுங்களா, தேவனுடைய ஆலயத்தை கட்டினாங்க. அவங்களுக்கு வீடுகளை கட்டலைங்க, தேவனுடைய ஆலயத்தை கட்டுறாங்க. ஏன் பிரதர் அவ்வளவு ஒரு வைராக்கியம் அப்படின்னா, அந்த 70 வருஷம் அவங்க அவ்வளவு வேதனைகள் அங்க அனுபவிச்சிட்டாங்க. ஏன்னா அடிமைகளா இருந்தாங்க இல்லைங்களா, அவ்வளோ வேதனைகள் அனுபவிச்சுட்டாங்க. 2வது தேவனுடைய ஆலயம் இவங்க போகும்போது நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணா, தேவனுடைய ஆலயத்தை இடிச்சாரு பாத்தீங்களா, அது அவங்கள ரொம்ப வேதனைப்படுத்திருந்துச்சு. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. அதனால இப்ப வந்த உடனே அவங்க செஞ்ச காரியம் என்ன தெரியுங்களா, தேவனுடைய ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சில எதிர்ப்புகள் அங்க வருது. உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இது தேவனுடைய சித்தம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீடு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. எதிர்ப்பு வந்துருச்சு, அப்ப நம்ம ஆலயம் கட்டுறது தேவனுடைய சித்தம் இல்ல மாதிரி, அதனால நம்ம வீடு கட்டுவோம்னு சொல்லி கட்ட ஆரம்பிச்ச உடனே தான் ஆகாய் தீர்க்கதரிசி மூலமா தேவன் என்ன பண்ணுவார்னா, என்னுடைய வீடு பாழா கிடக்கும் போது நீங்க மச்சு பாவப்பட்ட வீடுல குடியிருக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லி நீங்க ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை இந்த கோணத்துல படிச்சீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு புரியும். இப்ப ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை தான் சொல்லுவாரு, நீங்க தேவனுடைய ஆலயத்தை கட்டுங்க, இந்த கல்லின் மேல் என் கண்ணை நான் வைத்திருப்பேன், செருபாபேலே பர்வதங்கள் எம்மாத்திரம், இப்படி எல்லாம் நம்ம வசனம் பார்ப்பீங்களா. அந்த சகரியா ஆகாய் புஸ்தகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்காக அவங்க சொல்லிட்ட தீர்க்க தரிசனங்கள் தான் அங்க அதிகமா அங்க இருக்கும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவனுடைய ஆலயம் கட்டப்படுகிறது. இப்ப தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்ட பின்னாடி இப்ப இந்த ஆலயத்துக்கு என்ன வேணும், ஆசாரியன் வேணும். இப்ப என்ன பண்றாங்கன்னா, பாபிலோன்ல இருந்து எஸ்ரா ஆசாரியனை என்ன பண்றாங்கன்னா வர வைக்கிறாங்க. இப்ப எஸ்ரா வர்றாரு. எஸ்ரா வந்த உடனே இப்ப என்ன பண்றாருன்னா, நியாய பிரமாணத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்க போதனை பண்றாரு. அப்படி போதனை பண்ணும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்த மிகப்பெரிய தவறு. நல்லா கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்ப, அதாவது சிறையிருப்புல இருந்து வந்தாங்க இல்லைங்களா, வந்த பின்னாடி இவங்க கிட்ட இருந்துச்சு ஒரு முக்கியமான தவறு. அந்த தவறு இவங்களுக்கு உணர்த்தப்படுது. இப்ப ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா, எஸ்ரா கிட்ட அந்த தவறை பத்தி சொல்றாங்க. என்ன தவறு இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும். எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும். இவைகள் செய்து முடித்த பின்பு பிரபுக்கள் என்னிடத்தில் சேர்ந்து, பாருங்க, இப்ப பிரபுக்கள் எஸ்ரா கிட்ட வராங்க. வந்து இஸ்ரேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர், ஏத்தியர், பெர்சியர், எபூசியர், அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர், அம்மோரியர் என்னும்
இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவர்களுடைய அருவருப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. நல்ல கவனிங்க இந்த வசனத்தை. நீங்க எல்லாரும் கையில் பைபிள் வச்சிருந்தா நீங்க எடுத்துக்கங்க. பாருங்க 9ஆம் அதிகாரத்தில் இவைகள் செய்து முடித்த பின்பு, எவைகள் செய்து முடித்த பின்பு, நீங்க 8ஆம் அதிகாரம் 36வது வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, தேவனுடைய ஆலயத்துக்கு உதவியாய் இருந்தார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேல தேவனுடைய ஆலயம் என்ன ஆகுதுன்னா அங்க கட்டி முடிக்கப்படுது. இவைகள் செய்து முடித்த பின்பு பிரபுக்கள் என்னிடத்தில் சேர்ந்து, கொஞ்சம் பிரபுக்கள் வராங்க, வந்து என்ன பண்றாங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களும் மட்டும் இல்லைங்க, ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, கானானியர், ஏத்தியர், பெரிசியர், எபூசியர், அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர், அம்மோரியர், இதெல்லாம் புறஜாதிகள். இவங்களுடைய தேசங்களின் ஜனங்களுக்கும் அவர்களுடைய அருவருப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? புறஜாதிகளினுடைய அருவருப்புகளின்படி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாபிலோன்ல இருந்து வந்துட்டாங்க, தேவனுடைய ஆலயத்தை கூட கட்டிட்டாங்க ரொம்ப பக்தி வைராக்கியமா. ஆனா புறஜாதிகளினுடைய அருவருப்புகளுக்கு இவங்க விலகி இருக்கல. அப்படி என்ன விலகி இருக்கல? என்ன தப்பு பண்ணிட்டாங்க? 2வது வசனம், எப்படி என்றால் அவர்களுடைய குமாரத்திகளிலே தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் பெண்களை கொண்டார்கள். இப்படியே பரிசுத்த வித்து தேசங்களின் ஜனங்களோட கலந்து போயிற்று. பிரபுக்களின் கையும் அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்தில் முந்தினதா இருக்கிறது என்றார்கள். என்ன அங்க ஒரு தவறு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, என்ன ஒரு அருவருப்பான காரியம் அப்படின்னா, இவங்க பெண் கொண்டு பெண் கொடுத்துட்டாங்க. குமாரத்திகளை தங்கள் குமாரருக்கும், அடுத்து இவங்க குமாரர்களுக்கு பெண்களை கொண்டுட்டாங்க. என்ன ஆயிடுச்சு பாருங்க, வசனம் எப்படி சொல்லுது? பரிசுத்த வித்து தேசங்களின் ஜனங்களோட கலந்து போயிற்று. எவ்வளவு தேவன் இதை எப்படி பார்க்கிறாருங்கிறத தான் இந்த வேத வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த வித்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, தேசங்களின் ஜனங்களோட கலந்து போயிற்று. யார் யாரெல்லாம் இதில் பங்கு வகிச்சிட்டா? ஆசாரியர்கள், லேவியர், பிரபுக்கள், அதிகாரிகள் எல்லாருமே இந்த தவறுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இப்போ எஸ்ரா கிட்ட இதை சொன்ன உடனே, எஸ்ரா இதை கேட்ட உடனே பாருங்க என்ன ஆனாரு? 3வது வசனம், இந்த வர்த்தமானத்தை நான் கேட்டபொழுது என் வஸ்திரத்தையும் என் சால்வையும் நான் கிழித்து என் தலையிலும் என் தாடியிலும் உள்ள மயிரை பிடுங்கி திகைத்தவனாய் ஆனாய் உட்கார்ந்தேன். மிகப்பெரிய ஒரு வேதனைக்குள்ள போயிட்டார் எஸ்ரா. என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இதை கேட்ட உடனே வஸ்திரத்தையும் சால்வையும் கிழிச்சிட்டாரு. தலையில் உள்ள முடி, அடுத்து தாடியில இருந்த முடியெல்லாம் பிடுங்கி திகைத்தவனாய் உட்கார்ந்து. என்ன பண்றதுனே தெரியல. அவ்வளோ பெரிய, இன்னைக்கு இதெல்லாம் நமக்கு ஒரு சாதாரண விஷயமாகி போச்சுங்க. ஆனால் அன்னைக்கு எஸ்ராவால் அதை ஜீரணிக்கவே முடியலை. ஏன் அப்படின்னா, இவங்க பாபிலோன் தேசத்துக்கு சிறையிருப்புக்கு போனதுக்கே முக்கியமான காரணம் என்னன்னா, புறஜாதிகளினுடைய வணக்கம். புறஜாதிகளோடு இவங்க சேர்ந்துட்டாங்க. அதனால தான் தேவன் இவங்களை என்ன பண்ணாரு? தண்டிச்சு 70 வருஷம் கொண்டு போய் சிறையிருப்புல வச்சிருக்கிறாரு. இப்போ 70 வருஷம் கழிச்சு சிறையிருப்புல இருந்து வந்த உடனேயே ஜனங்கள் உடனே அந்த அருவருப்புக்குள்ள போயிட்டதை எஸ்ராவால தாங்க முடியலை. உடனே மிகப்பெரிய ஒரு துக்கத்துக்குள்ள போயிட்டாரு. எஸ்ரா மட்டும்தான் போனாரா அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா 4வது வசனம், அப்பொழுது சிறையிருப்பில் இருந்த வந்தவர்களுடைய குற்றத்தின் நிமித்தம் இஸ்ரேலுடைய தேவனின் வார்த்தைகளுக்கு நடுங்குகிற யாவரும் என்னோட கூட கூடிக்கொண்டார்கள். நானோ அந்திபலி செலுத்தப்படும் மட்டும் திகைத்தவனாய் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். நல்ல கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்பொழுது, எப்பொழுது எஸ்ரா இப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்த உடனேயே சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றத்தின் நிமித்தம், அதாவது இந்த மாதிரி ஒரு இதுக்குள்ள அருவருப்புக்குள்ள போயிட்டாங்க இல்லைங்களா, போனது நிமித்தம் இஸ்ரேலுடைய தேவனின் வார்த்தைகளுக்கு நடுங்குகிற யாவரும் என்னோட கூடிக்கொண்டார்கள். ஒரு குரூப்பு எஸ்ராவோட சேர்ந்துருச்சு. அது என்ன குரூப்பு தெரியுங்களா? அந்த குரூப்புக்கு பேரு தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குகிற குரூப். இன்னைக்கும் கூட சபைகளில் ஒவ்வொரு குரூப் இருக்குங்க. எல்லா சபைகளையும் ஒவ்வொரு குரூப் ஆரம்பிச்சிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அது என்ன குரூப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஊழியக்காரருக்கு விரோதமாக எழும்புகிற குரூப்பு, ஊழியக்காரர் தவறாக பேசக்கூடிய ஒரு குரூப்பு, சகோதர சகோதரிகளுக்குள்ள விரோதத்தை உண்டாக்குகிற குரூப்பு. இப்படி அநேக குரூப் இன்னைக்கு என்ன ஆகிட்டு இருக்குன்னா ஃபார்ம் ஆகிட்டு இருக்குங்க. ஆனால் இங்கே ஒரு குரூப்பை குறித்து நம்ம பார்க்குறோம். அது என்ன குரூப் தெரியுங்களா? இஸ்ரேலுடைய தேவனின் வார்த்தைக்கு நடுங்குகிற ஒரு குரூப்பு. அன்புக்குரிய சகோதர சொல்ல, இன்னைக்கு நம்ம சபைகளில், ஒவ்வொரு சபைகளில் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு தேவன் நம்மளை பார்த்து நம்மளை எந்த குரூப்பில் சேர்ப்பாரு? நம்ம எந்த குரூப்பாக இருந்துட்டு இருக்கிறோம்? சபையில் கலகத்தை உண்டாக்குகிற குரூப்பு இவங்கன்னு தேவன் நம்மளை பார்த்து சாட்சி கொடுப்பாருங்களா? இவங்க எப்போவுமே சபையில் ஏதாவது ஒரு மீட்டிங் வந்தால் அங்கே பிரச்சனை பண்ணக்கூடிய குரூப் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லுவாரா? இல்லைங்க, இவங்க என்னுடைய வார்த்தைக்கு நடுங்குகிற கூட்டம் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லுவாருங்களா?
பாருங்க, இப்படி ஒரு கூட்டம் கூடுனதுனால தான் எஸ்ரா அங்க பலமுள்ளவரா இருக்க முடிஞ்சுச்சு. எஸ்ரா சத்தியத்துக்காக நிக்கக்கூடிய ஒரு ஆசாரியன், சத்தியத்துக்காக நிக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான். ஆனா அவருக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லாம போயிருந்தா அவர் எங்கேயோ போயிருப்பாரு. ஆனா இப்ப அவரோட சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, சத்தியத்துக்காக நிக்கக்கூடிய ஒரு குரூப் அங்க உருவாகுறாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, எஸ்ரா தேவனுடைய சமூகத்துல கதறி அழுது ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார். அவருடைய ஜெபத்தை நீங்க பாத்தீங்கன்னா 6வது வசனத்துல இருந்து 15வது வசனம் வரைக்கும் இருக்குது. ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க இப்படியெல்லாம் எங்களை தேர்ந்தெடுத்து எங்களை அழைச்சிங்க. ஆபிரகாம் காலம் முதல் நாங்க இப்படி வந்துட்டு இருந்தோம். எங்களுடைய அக்கிரமங்கள் தான் நாங்க இப்படி சிறையிருப்புக்கு போக வேண்டியது ஆயிடுச்சு. ஆண்டவரே, இப்ப நான் என்னத்தை சொல்லுவேன் ஆண்டவரே, நாங்க இந்த மாதிரி ஒரு தவறுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எஸ்ரா அங்க கதறி அழுறாருங்க. அதாவது இஸ்ரேல் ஜனங்களை குற்றம் சாட்டுகிறவரா இல்ல, அவர்களோடு தன்னை இணைத்து கொண்டு தேவனுடைய சமூகத்துல என்ன தெரியுங்களா பண்றாரு, கதறி அழக்கூடியவரா இருக்கிறாரு. வேணா அந்த ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். எஸ்ரா 9:15. எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நீதியுள்ளவர் ஆகையால் என் நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்திற்குள்ளானவர்கள், இதன் நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று பிரார்த்திக்கிறேன். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தாவே நீர் நீதி உள்ளவர் ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். இங்க வந்திருக்கிற நாங்க தப்பி மீந்த ஜனங்கள். இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்துக்கு உள்ளானவர்கள், தன்னையும் சேர்த்துக்கிறார் பாருங்க. இதன் நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று பிரார்த்தித்தேன். அன்புக்குரிய சகோதரர், இப்படியாய் அவர் அங்க ஜெபிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. 10:1 நீங்க பாத்தீங்கன்னா, எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் பாருங்க எப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறார். அந்த ஒரு தவறு, அந்த ஒரு இஸ்ரேல் ஜனங்கள் செஞ்சிட்ட தவறு எஸ்ராவினுடைய மனசை அந்த அளவுக்கு பாதிக்கக்கூடியதா இருந்துச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இப்போ எஸ்ரா இப்படி ஜெபிச்சிட்டாரு, உடனே இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் வந்து என்ன பண்றாங்க? 10ஆம் அதிகாரம் 3வது வசனம். இப்பொழுதும் அந்த ஸ்திரீகள் எல்லாரையும் அவர்களிடத்தில் பிறந்தவர்களையும் என் ஆண்டவனுடைய ஆலோசனைக்கும் நமது தேவனுடைய கற்பனைக்கு நடுங்குகிறவர்களின் ஆலோசனைக்கும் ஏற்ற பிரகாரம் அகற்றி போடுவோம் என்று நம்முடைய தேவனோட உடன்படிக்கை பண்ண கடவோம். நியாயப்பிரமாணத்தின் படியே செய்யப்படுவதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்ப எஸ்ரா இப்படி அழுது ஜெபிச்ச உடனே அந்த 1ஆம் வசனத்திலேயே நம்ம பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலேயே எஸ்ரா இப்படி தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக விழுந்து கிடக்கையில் இஸ்ரேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிற்று. ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். இப்ப அழுது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமது தேவனுடைய கற்பனைக்கு நடுங்குகிறவரின் ஆலோசனைக்கு ஏற்ற பிரகாரம் இந்த காரியங்களை எல்லாத்தையும் நாங்கள் அகற்றி போடுவோம் சொல்லி அங்க ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. நாங்கள் கல்யாணம் பண்ண அந்த புறஜாதிகள் எல்லாத்தையும் பிள்ளைகளையும் எங்களை விட்டு நாங்கள் அகற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம எதுக்கு இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம்? மல்கியாவில் தேவன் சொல்கிறார் ஆசாரியர்களை பார்த்து, நீங்கள் என் நாமத்தை அசட்டை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ ஏன் இதை இப்படி சொன்னார் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா, எஸ்ரா காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோன் சிறையில் பிறந்து வர்றாங்க. அவங்கக்கிட்ட ஒரு மிகப்பெரிய அங்கே ஒரு அருவருப்பான காரியம் காணப்படுது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, புறஜாதி பெண்களை திருமணம் செஞ்சு பிள்ளைகளை பெற்றிருக்கிறாங்க. இப்போ எஸ்ராவோடு தேவனுக்கு பயந்த ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கக்கிட்ட அதை சொல்கிறாங்க. எஸ்ராவும் தேவனுக்கிட்ட அழுது ஜெபம் பண்ணுறாரு. இது உணர்ந்து கொண்ட இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும், நாங்கள் இந்த ஒரு காரியத்தை நாங்கள் இனி சரி செஞ்சுக்கிறோம். நாங்கள் திருமணம் பண்ணியிருக்கிற பெற்றிருக்கிற பிள்ளைகள் அந்த புறஜாதிகள் எல்லாத்தையும் எங்களை விட்டு அகற்றுகிறோம்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அதையும் கூட நம்ம வசனம் வாசிக்கலாம். எஸ்ரா 10:10 எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வரைக்கும். அப்பொழுது ஆசாரியனாகிய எஸ்ரா எழுந்திருந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இஸ்ரேல் மேலிருக்கிற குற்றத்தை அதிகரிக்க பண்ண மறுஜாதியான ஸ்திரீகளை விவாகம் பண்ணினதினால் பாவம் செய்தீர்கள். நீங்க இந்த மாதிரி மறுஜாதியான ஸ்திரீகளை விவாகம் பண்ணதுனால பாவம் செஞ்சிட்டீங்க. இப்பொழுதும் நீங்கள் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்யுங்க. அறிக்கையிட்டு அவருடைய பிரியத்தின்படியே செய்து, தேவனுடைய பிரியத்தின்படி நீங்க செஞ்சு தேசத்தின் ஜனங்களையும் மறுஜாதியான ஸ்திரீகளையும் விட்டு விலகுங்கள் என்றார். அவங்களையெல்லாம் விட்டு விலகுங்கள் அப்படின்னு எஸ்ரா சொல்றாரு. அப்பொழுது சபையார் யாவரும் மகா சத்தத்தோடே பிரதியுத்தரமாக,
ஆம், நீர் சொன்ன வார்த்தைகளின்படியே செய்ய வேண்டியதுதான். என்ன ஒரு கீழ்ப்படிதல் பாருங்க. அப்பொழுது சபையார் யாவரும், நீங்க சொன்ன மாதிரியெல்லாம் நாங்க செய்ய முடியாது, எங்களுக்கு குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு, அதுக்குன்னு குழந்தையெல்லாம் நாங்கள் தூக்கி வேண்டான்னு விட முடியுமா? ஏதோ முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, இனி நாங்கள் சரியாக இருந்துக்கிறோம், செஞ்சது தான், அதனால இனி நாங்கள் அப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நடக்க முடியாது, அப்படியெல்லாம் சொல்ல பாருங்க. அந்த ஜனங்களினுடைய கீழ்ப்படிதல் பாருங்க. அப்பொழுது சபையார் யாவரும் மகா சத்தத்தோட பிரதியுத்தரமாக, ஆம், நீர் சொன்ன வார்த்தைகளின்படியே செய்ய வேண்டியது தான். என்ன ஒரு கீழ்ப்படிதல் அங்கே நம்ம பார்க்குறோம். அப்போ பாபிலோன்லேருந்து வந்த இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளே இருந்துட்ட ஒரு கீழ்ப்படிதலை இங்கே நம்ம பார்க்குறோம். இப்போ ரெண்டாவது ஒரு சம்பவம் நம்ம நெகேமியா காலத்தில் பார்க்குறோம். இப்போ கீழ்ப்படிஞ்சிட்டாங்க, ஜனங்கள் எல்லாரும் தேவனுக்கு பயந்து இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது தான் நெகேமியா காலத்தில் அலங்கம் கட்டப்படுகிறத நம்ம நெகேமியா புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த அலங்கமெல்லாம் கட்டி முடித்த பின்னாடி இப்போ என்ன நடக்குது தெரியுங்களா? நம்ம பாஷையில் சொல்லணும்னா ஒன் டே கன்வென்ஷன். அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியில் என்ன நடக்குதுன்னா ஒரு ஒன் டே கன்வென்ஷன் வைக்கிறாங்க. ஒன் டே கன்வென்ஷனாலே நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போங்க? இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் அன்னைக்கு பாபிலோன்ல இருந்து வந்த ஜனங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க பாருங்க, நம்ம வாசிக்கலாம். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல். நெகேமியா 8:1 முதல். ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரேலுக்கு கற்பித்த மோசையின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டுமென்று வேதபாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். நம்ம இன்னைக்கு ஒன் டே மீட்டிங் வைக்கிறோம் பிரதர். காலையில் என்ன நம்ம சாப்பிட கொடுக்கலாம், மத்தியானம் என்ன கொடுக்கலாம், சாயங்காலம் மீட்டிங் முடிஞ்சு போய் என்ன கொடுக்கலாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கலைங்க. ஜனங்கள் எல்லாருங்கிறத அண்டர்லைன் பண்ணணும். தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி, அதை கூட நம்ம அண்டர்லைன் பண்ணணும். கர்த்தர் இஸ்ரேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வாங்க எஸ்ரா. ஏன் அவரை கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஆசாரியர்கள்கிட்ட மட்டும்தான் நியாயப்பிரமாண புஸ்தகம் இருந்துச்சு. ராஜாக்கள்கிட்ட இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜாக்களே கிடையாது. ஏன்னா இப்போ 70 வருஷம் இவங்க பாபிலோனில் இருந்திருக்கிறாங்க. இங்கே கூட அன்புக்குரிய சகோதரர்களே நம்ம ஒன்று கவனிக்கணும். பாருங்கள், 70 வருஷம் இவங்க பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனாலும் எஸ்ரா 70 வருஷம் கழிச்சு, அதாவது இவர் போகும்போது இவர் அவங்களோட போனாரான்னு தெரியல. இவர் ஒரு சமயம் பாபிலோனில் தான் பிறந்தவராக இருந்திருக்கணும். இவங்க அப்பா தான் பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு போயிருக்கணும். இப்போ எஸ்ரா பாபிலோனில் இருந்து வர்றாரு. அப்படி வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கையோட என்ன கொண்டு வராரு? நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வராரு, தோராவை கொண்டு வராரு. எப்படி ஒரு தோராவை கொண்டு வந்திருப்பாரு? எஸ்ராவுடைய அப்பா சிறையிருப்புக்கு போகும்போது அவர் தோராவை எடுத்துட்டு போயிருக்கணுங்க. இப்போ அங்கே கொண்டு போய் என்ன பண்ணியிருக்காரு? தன்னுடைய மகன் எஸ்ராவை நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் நல்லா என்ன பண்ணியிருக்கிறாருன்னா பயிற்றுவிச்சிருக்கிறார். அதனால தான் நம்ம எஸ்ராவை குறித்து நம்ம பார்க்கும்போது எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10வது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்ரா 7:10, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். இன்னைக்கு சாதகமான சூழ்நிலையில் நமக்கு சத்தியத்தை கேட்க முடியலை, சத்தியத்தின்படி நடக்க முடியலை. ஆனால் பாபிலோன் தேசம், அங்கே ஆலயம் கிடையாது, அங்கே தேவனுக்கு பிரியமான எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது, அடிமை வாழ்க்கை. ஆனால் அந்த அடிமை வாழ்க்கையில் பாபிலோனில் எஸ்ரா என்ன தெரியுங்களா பண்ணாரு? நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணியிருக்கிறார்னா வாசிச்சிருக்கிறார், ஆராய்ஞ்சிருக்கிறார். கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ஞ்சது மட்டும் இல்லை, நம்மெல்லாம் யார் தெரியுங்களா? வேதத்தை ஆராயிற கூட்டம். ஆனால் எஸ்ரா அப்படி மட்டும் இல்லைங்க, அதின்படி செய்யவும். இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். எவ்வளோ சத்தியம் கேட்குறோமே, எதுக்கு? இந்த காரியத்தினுடைய கடைத்தொகை என்னங்க? எதுக்காக இவ்வளவு சத்தியம் கேட்குறோம்? எதுக்காக இப்படி வேறு பிரிக்கப்பட்டவர்களாக நம்ம வாழ்கிறோம்? எதுக்காக அந்த சகோதர சகோதரிகள் சரியில்லைங்க பிரதர், இதுதான் சத்தியம், இப்படித்தான் நம்ம நடக்கணும், இப்படியெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோமே, எதுக்கு? அதன்படி செய்கிறதற்கு. நம்ம ஆராயிற கூட்டமாக இருக்கிறோம், ஆனால் அதன்படி நடக்கக்கூடிய கூட்டமாக இருக்கிறோங்களா? இங்கே எஸ்ராவை நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரேலுக்கே போகலை, பாபிலோனில் தான் இருக்கிறாரு. ஆனால் பாபிலோனில் இருக்கும்போதே இஸ்ரேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும். ஒரு நாள் வரும், சிறையிருப்புலேருந்து நாங்கள் போவோம், அங்கே தேவாலயம் கட்டுவோம், அங்கே ஒரு ஆசாரியன் தேவைப்படுவார். அப்போ நான் இதையெல்லாம் என்ன பண்ணணும்? நான் பேசக்கூடியவனாக இருக்கணும், உபதேசிக்கக்கூடியவனாக இருக்கணும்னு தன்னைத்தானே ஆயத்தப்படுத்தி கொண்டு தயார்படுத்தி கொண்டு இருந்தார்.
இப்போ இந்த எஸ்ரா கிட்ட தான் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்துட்டு வாங்க எஸ்ரா அப்படின்னு சொல்லி நெகேமியா 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாரு, எஸ்ரா நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்துட்டு வந்துட்டாரு. அடுத்த வசனம், அப்படியே 7ஆம் மாதம் முதல் தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவரும் ஆகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே 7ஆம் மாதம் முதல் தேதியிலே என்ன பிரதர், அந்த 7ஆம் மாதம் முதல் தேதியில என்ன விசேஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வருடத்தினுடைய பாதி 6 மாதங்கள், பாதி வருடம் முடிஞ்சிருச்சு. 7வது மாதம் வருடத்தின் பாதி வருடத்தினுடைய முதல் நாள். இந்த 7ஆம் மாதத்தில் வேற ஏதாவது விசேஷம் இருக்கா பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்கு. தேவன் அவருடைய ஜனங்கள் அவரை பற்றி பிடிக்கணுங்கிறதுக்காக ஒரு சில பண்டிகைகள் வச்சிருக்கிறாருங்க. 1ஆம் மாதம் 14ஆம் தேதி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் என்ன பண்டிகைங்க, பஸ்கா பண்டிகை. இப்போ 7ஆம் மாதம் முதல் தேதியில் என்ன பண்டிகை தெரியுங்களா? நம்ம வாசிக்கலாம், லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 24வது வசனம். லேவியராகமம் 23:24. நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக. அந்த 7ஆம் மாதம் அது எந்த நாள் வந்தாலும் சரி, அந்த முதல் தேதியில எக்காலம் ஊதி ஒரு பண்டிகையை கொண்டாடணும். எக்கால பண்டிகை ஏன் தெரியுங்களா? 6 மாதம் முடிஞ்சிருக்குது, சரியா ஆண்டவருக்குள்ள இருந்துட்டு இருக்கோமா, நியாயப்பிரமாணத்தின்படி நடந்துகிட்டு இருக்கிறோமாங்கிறத அவங்க தற்பரிசோதனை செய்து கொள்றதுக்கு அந்த 7ஆம் மாதம் முதல் தேதியில எக்கால பண்டிகை. அதே 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில முக்கியமான ஒரு பண்டிகை இருக்கும், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பண்டிகை, பாவ நிவாரண பலியின் நாள். அன்னைக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய அந்த பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து பாருங்க. 1ஆம் மாசத்துல புளிப்பு அகற்றுவாங்க, 7ஆம் மாசத்துல பாவ நிவாரண பலியின் நாள் பண்டிகையில அவங்க தங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிடுவாங்க. ஆசாரியன் போய் அந்த காளையை கொண்டு போய் வெள்ளாட்டு கடாவில் ஒரு கடாவை கொண்டு போய் அந்த ரத்தத்தை தெளிச்சு, அதெல்லாம் நமக்கு தெரியும் பாவ நிவாரண பலியின் நாளில் என்னென்ன செய்வாங்கன்னு சொல்லி. இப்படியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு காரியத்தை செய்வாங்க. அடுத்து 7ஆம் மாதம் அந்த 10ஆம் தேதியில என்ன பண்டிகை நம்ம வாசிச்சிடலாம். 23ஆம் அதிகாரம் 27வது வசனம். லேவியராகமம் 23:27. அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாய் இருப்பதாக. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி என்ன பண்ணுவாங்க? லேவியராகமம் 23:34. நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 14ஆம் தேதி முதல் 7 நாளளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகையாய் இருப்பதாக. அன்னைக்கு கூடார பண்டிகை கொண்டாடுவாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ 7வது மாசத்துல என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எக்கால பண்டிகை இருக்கும், பாவ நிவாரண பலியின் நாள் பண்டிகை இருக்கும், அடுத்து கூடார பண்டிகை இருக்கும். இதெல்லாம் வந்து இஸ்ரேல் ஜனங்க செய்கிறது. இப்போ இங்க சிறையிருப்புல இருந்து வந்துட்டாங்க. இப்போ 7வது மாதம் 1ஆம் நாள் இப்போ கூடிட்டாங்க. இப்போ கூடி என்ன பண்றாங்கன்னா, எஸ்ரா கிட்ட நியாயப்பிரமாணத்தை கொண்டு வாங்க எஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எஸ்ராவும் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்து பாருங்க, நல்லா கவனிங்க. அந்த நெகேமியா 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்படியே 7ஆம் மாதம் முதல் தேதியிலே ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு, அப்படி மட்டும் இல்லைங்க, நல்லா கவனிங்க, கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து. கேட்கறது மட்டும் சத்தியம் இல்லைங்க, கேட்டு அறியணும். ஒரு சத்தியம் நம்ம கேட்குறோம் அப்படின்னா அந்த சத்தியத்தினுடைய தாற்பயம் என்ன, எதுக்காக தேவன் அந்த சத்தியம் நமக்கு கொடுக்குறார் அப்படிங்கிறத என்ன பண்ணணும்னா நாம் அறிந்து கொள்ளணுங்க. எல்லாரும் பேசுகிற சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு தாளந்து இல்லாத சகோதரர்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சத்தியம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சமயம் அது அவங்களுக்கும் அந்த சபை ஊழியக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய காரியங்கள். நம்ம என்னக்கு சொல்ல வரோம்னா, முதலாவது இந்த சத்தியத்தை பேசும்போது நமக்கு அந்த தாளந்து இருக்கா அப்படிங்கிறத தேவ சமூகத்திலேருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ளணுங்க. அந்த தாளந்து இருந்து நம்ம அந்த சத்தியத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கும் அது பிரயோஜனத்தை கொண்டு வரும், கேட்குறவங்களுக்கும் பிரயோஜனத்தை கொண்டு வரும். ஒரு சமயம் அந்த தாளந்து நமக்கு இல்லைன்னா தேவன் வேற ஏதோ மிக சிறந்த தாளந்துகள் கொடுத்துருப்பார். ஏன் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, பிரசங்க தாளந்துங்கிறது கடைசி ஒரு தாளந்து தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா இதுக்கு தேவனுடைய பார்வையில் என்ன தெரியுங்களா கிடையாது, பெரிய அங்கீகரிப்பு கிடையாது. ஏன்னா சகோதர சகோதரியுடைய பார்வையில் அந்த அங்கீகரிப்பு வந்துடுறதுனால பொதுவாக தேவனுடைய பார்வையில் இதுக்கு எவ்வளோ பெரிய அங்கீகரிப்பு இருக்குன்னு எனக்கு தெரியலை. ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியாத வேலைகள் இருக்குங்க, திரைமறைவில் செய்யக்கூடிய வேலைகள் நிறையா இருக்குது சபைகளில். இதுதான் தேவனுடைய பார்வையில் மகிமை நிறைந்த ஊழியங்களாக இருக்கும். அதான் என்னுடைய ஒரு காரியமாக இருக்குது. வேதத்தின் அடிப்படையும் அது இருக்குது. அப்போ எதுக்கு இதை சொல்ல வந்துட்டோம் அப்படின்னா, நிறைய சகோதரர்கள்
இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுகிறதுக்கு படுகிற ஆசையை அவங்க என்ன பண்றதில்ல தெரியுங்களா? அந்த திரைமறைவில் இருக்கிற வேலைகள் செய்யறதுக்கு அவங்க விரும்புறதே இல்லை. ஏன்னா அதை யாரும் புகழ மாட்டாங்க, யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா தேவன் அதுக்கு தாங்க மகிமை நிறைய வச்சிருக்கிறாரு. அப்ப எதுக்கு இதை சொல்ல வந்துட்டோம் அப்படின்னா, நமக்கு ஒரு சமயம் அந்த பிரசங்கத்தானது இருக்குது அப்படிங்கிறது உறுதிப்பட்டுச்சுன்னா நம்ம தாராளமா அந்த ஊழியத்தை செய்யலாம். அது நமக்கும் பக்தி விருத்தியை உண்டாக்கும், அதை கேட்கிற அநேகரை பக்தி விருத்தி அடைய செய்யும். ஒரு சமயம் நமக்கு அந்த தாளந்து இல்லை அப்படின்னா நம்மளும் சோர்ந்து போயிடுவோம், கேட்கிறவங்களையும் சோர்ந்து போக வச்சிருவாங்க. அப்ப தேவன் நமக்கு எதுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார்? ஒரு சமயம் நம்ம பிரசங்கம் பண்ணுகிறதுக்கு தேவன் பரிசுத்த ஆவியை கொடுத்திருந்தார்னா அது அநேகருக்கு பிரயோஜனத்தை கொண்டு வரும், பக்தி விருத்தியை கொண்டு வரும். ஒரு சமயம் தேவன் அதுக்கு நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்காம இருக்கும்போது நாமளா அதை கையில எடுத்து அதை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சோம்னா நம்மளும் சோர்ந்து போய் மற்றவர்களையும் சோர்ந்து போக வச்சிருவோம். அப்ப பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி இங்க பார்க்கும்போது, நாம் பேசுகிறது மாத்திரமல்ல, பேசுகிறதை மற்றவர்களுக்கு அறியத்தக்க வகையில், அதாவது அவங்க புரிந்து கொள்ளத்தக்க வகையில் சொல்லக்கூடியவங்களா நாம இருக்கணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இதை தான் எஸ்ரா என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்கே செஞ்சிருக்கிறாரு. என்ன பண்ணியிருக்கிறாரு? எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து, அடுத்த வசனம் 3வது வசனம், தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். இப்ப 7ஆம் மாசம் 1 தேதியில ஒன் டே கன்வென்ஷன் வச்சாச்சு. இப்போ நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்தாச்சு, அவங்களுக்கு முன்னாடி வாசிக்க ஆரம்பிச்சாச்சு. 3வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், அவர் வாசிச்சதை சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்துக்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட கவனமாய் செவி கொடுக்கக்கூடிய சுபாவம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்குதா? அடுத்து நீங்க பாருங்க, வேதபாரகன் என்ன பண்ணார்? எஸ்ரா, வேதபாரகனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். அவன் அண்டையில் அவனுக்கு வலது பக்கமாக மத்தித்யாவும் செமையாவும். போதுங்க. அப்ப இங்க ஒரு சில பேர்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்ப எஸ்ரா என்ன பண்றாருன்னா ஃபுல்பிட்ல நின்னுட்டாரு, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டார். இங்க தான் முதல் ஃபுல்பிட் வருதுங்க. இதை வச்சுதான் இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன பண்ணிருக்கிறோம், ஒரு ஃபுல்பிட்டை செஞ்சு வச்சுட்டு அது கண்ணாடிகளையும் மரத்துலையும் பல வகைகள் நம்ம செஞ்சு என்ன பண்றோம்னா நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். முதல் வேதத்துல ஃபுல்பிட் வந்த இடம் இதுதான். இப்ப எஸ்ரா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அங்க பேச ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்க, நியாயப்பிரமாணத்துல இருந்து தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து சொன்ன உடனே அந்த ஜனங்கள் அதை கேட்டு என்ன தெரியுங்களா பண்ணுனாங்க? 8வது வசனம் நம்ம வாசிக்கலாம். நெகேமியா 8:8. அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். இதுதாங்க ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சகோதரர்களும் செய்ய வேண்டிய காரியம். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். இதுக்காக நம்ம தேவனுக்கிட்ட ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்கு இந்த ஒரு ஊழியத்தை நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இதை நான் தவறாமல் செய்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா, இதுக்கு உங்கள் பரிசுத்த ஆவியை கொடுங்கப்பா. நம்ம கேட்டு இந்த ஊழியத்தை செய்யணும். தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சகோதரர்கள். இப்போ பாருங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்ட அந்த ஜனங்களினுடைய மனநிலையை பாருங்க. 9வது வசனம், ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால். போதுங்க. இப்போ இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்ட உடனே அந்த ஜனங்கள் ஒருமனப்பட்டு கேட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம், கவனமாக செவி கொடுத்தாங்கன்னு கேட்டோம். இப்படி ஒருத்தர் ஒருமனப்பட்டு கவனமாக கேட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள நடக்க போகிற விஷயம் என்ன தெரியுங்களா? அழுகை. ஒரு சமயம் நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம இடத்துல காணப்படும்னா, ஒரு சகோதரன் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார் அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நமக்குள்ள அது துக்கத்தை கொண்டு வரும். ஐயோ, தேவனை நான் இப்படி வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கிறேனே, இப்படி நான் துக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறேனேங்கிற ஒரு வேதனை அவங்களுக்குள்ள வரணுங்க. இன்னைக்கெல்லாம் அழுக. நம்ம கடைசியா தேவனுடைய வார்த்தையை கேட்டு எப்பங்க அழுதோம்? 1 வருஷமா, 2 வருஷமா, 3 வருஷங்களா? எப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஒன்று நமக்குள்ள சந்தோஷம் வரணும், இல்லைன்னா அழுக வரணும். தேவனுக்கு பிரியமாக நடந்திருந்தோன்னா அந்த தேவனுடைய வார்த்தை நம்மளை சந்தோஷப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். ஒரு சமயம் தேவனை நம்ம துக்கப்படுத்தி இருந்தோம்னா அது நம்மளை எச்சரிக்கும், கண்டிக்கும். அது நமக்கு துக்கத்தை கொண்டு வரும். எந்த அளவுக்கு துக்கத்தை கொண்டு வரும்? சவுல் ராஜா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. சாமியல்கிட்ட வந்து தேவன் சொல்கிறாரு, அந்த சவுளை ராஜாவாக்குனது எனக்கு மனஸ்தாபமாக இருக்குன்னு. சவுளை ராஜாவாக்குனது தான் மனஸ்தாபமாக இருக்குனாரு. ஆனால் அதுக்கு சாமியல் என்ன தெரியுங்களா ஆகலை? நைட்டு பூரா தூங்காமல் அழுதுகிட்டு இருக்கிறாரு.
நீ எதுக்காக சாமுவேல் இப்படி நீ அழுதுகிட்டு இருக்கிற, அவங்க ஒன்ன தள்ளல என்னத்தான் தள்ளுனாங்க அப்படிலாம் அந்த ராஜாவை ஏற்படுறதுக்கு முன்னாடி அவர் அதே மாதிரி சொல்லுவார். சவுலை ராஜாவாக்குனதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி சாமுவேல் துக்கமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பாருங்க, வேற ஒருத்தருக்கு செஞ்ச ஒரு காரியத்துக்கு இவர் அழுதுட்டு இருப்பார். இப்போ எஸ்ராவை கூட பார்த்தோம் பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் தான் அங்கே பாவம் செஞ்சாங்க. ஆனால் எஸ்ரா என்ன ஆகுறாரு, எல்லாத்தையும் கிழிச்சுக்கிட்டு தாடி மயிரையெல்லாம் பிச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ஓன்னு அவர் செஞ்ச தவறை போல அழுதுகிட்டு இருக்கிறார். இப்படிதான் ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது நடக்கக்கூடிய சம்பவம். நம்ம உண்மையிலேயே தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்கக்கூடியவங்களா, தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடியவங்களா இருந்தோன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு சூழ்நிலை நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும். அப்போ இதை கூட நம்ம மைண்டில் வைக்கணும். பாருங்க, எஸ்ராவில் நம்ம பார்த்துட்டோம், அவங்க ஒரு தவறு சுட்டி காட்டப்பட்ட உடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த தவறை விட்டு விலகி இனி நான் செய்ய மாட்டேன்னு உடன்படிக்கை பண்ணாங்க. நெகேமியா புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம், ஒருமனப்பட்டு தேவனுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்புகிறார்கள். இது அன்னைக்கு பாபிலோன்ல இருந்து வந்த இஸ்ரேல் ஜனங்களினுடைய மனநிலை. ஏன் இந்த அளவுக்கு இருந்தாங்க? தவறு சுட்டி காட்டப்பட்ட உடனே ஒரு மனம் திரும்புதல், அடுத்து இந்த ஒருமனப்பட்டு தேவனுடைய வார்த்தையை கேட்கறது, அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அழுகிறது. ஏன் இதெல்லாம் அவங்களுக்குள்ள வந்துச்சுன்னா, தேவன் மேலே இருந்துட்ட அன்பு, தேவனுடைய வார்த்தையின் மேலே இருந்துட்ட மரியாதை, ஏற்கனவே பாபிலோனில் இருந்து அடிமைகளாய்ப்பட்ட அந்த வேதனை கஷ்டங்கள் இவங்களுக்குள்ள அந்த உணர்வை கொண்டு வந்துச்சு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலை கொண்டு வந்துச்சு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. இந்த மாதிரி நம்மையிலேன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன இருக்கிறாங்க, அவ்வளோ ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பெரிய முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க. இதை தான் நம்ம பார்க்குறோம் பாபிலோனில் இருந்து வந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலைமை. சரி, இப்போ இதை எதுக்கு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் மல்கியாவை மறந்துடக்கூடாது. அங்கே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆசாரியர்களை திட்டி இருக்கிறாரு. ஏன் திட்டினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த அளவுக்கு ஒரு மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்த இஸ்ரேல் ஜனங்கள் எஸ்ரா நெகேமியாவுக்கு அப்புறம் மறுபடியும் தவறுக்குள்ளே போயிட்டாங்க. அப்படியே அவங்க இந்த சத்தியத்தில் நிலைச்சி இருக்கலை. நாள் ஆக ஆக தேவனுடைய பயம் அவங்க கிட்ட குறைஞ்சி போயிடுச்சு. எஸ்ரா நெகேமியாவுக்கு பின்னாடி வந்த ஜனங்கள் தேவன் மேலே, தேவனுடைய வார்த்தையின் மேலே இருந்த பயத்தை விட்டுட்டாங்க. என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுங்களா, தேவனையே அசட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விசேஷமாக ஆசாரியர்களே என்ன ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய ஆசாரியர்களே தேவனை அசட்டை பண்ணாங்கன்னா, அப்போ இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலைமையை நினச்சி பாருங்க. இப்படி ஆசாரியர்கள் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் ஒரு தவறுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் தேவன் இப்போ என்ன பண்ணாரு, மறுபடியும் அந்த மல்கியா 1:6 நம்ம வாசிக்கலாம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே. உலகத்துல நடக்கிற விஷயத்த சொல்றாரு. உலகத்துல நீங்க பாருங்க, அப்பாவுக்கு பிள்ளை எந்த அளவுக்கு கீழ்ப்படியுது, ஒரு எஜமானனுக்கு வேலைக்காரன் எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறாரு. நீங்க என்ன அப்பான்னு சொல்றீங்க, எஜமானன்னு சொல்றீங்க, ஆனா மீதியை வாசிக்கலாம். நான் பிதாவானால் என் கனம் எங்கே? என்ன பிதான்னு சொல்றீங்களே, எனக்கு நீங்க கொடுக்கக்கூடிய கனம் எங்க? எங்க என்ன கனம் பண்றீங்க? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று. என்ன எஜமானரே அப்படிங்கிறீங்க, ஆனா எனக்கு பயப்படவே மாட்டேங்கிறீங்களே. இதைத்தான் அங்கே என்ன பண்ணுறாருன்னா, தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களை பார்த்து அங்கே கேட்டார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சொல்லி என்ன ஆச்சு, எஸ்ரா நெகேமியா காலத்துக்கு அப்புறம் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படி இருந்தாங்கன்னு மல்கியா சொல்லிட்டு இப்போ எப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்கிறாரு. நல்லா கவனிங்க. மல்கியா 2:5-6 மல்கியா 2:5-6 இந்த வசனத்துல என்ன தெரியுங்களா சொல்றாரு, அந்த எஸ்ரா நெகேமியா காலத்துல எப்படி இருந்தாங்களாம், வாசிங்க. அவனோடே பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும். என்ன உடன்படிக்கை? அந்நிய குமாரத்திகளோட சேரக்கூடாது, பிள்ளைகளை எல்லாம் எடுத்துடணும்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணாங்க பாத்தீங்களா. அந்த உடன்படிக்கை எப்படி இருந்துச்சான்? ஜீவனோட இருந்துச்சான், சமாதானமுமாக இருந்தது. அந்த உடன்படிக்கை ஒரு சமாதானமாகவும் இருந்துச்சு. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடே இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். ஏன் அதெல்லாம் செய்ய சொன்னாரு? அந்நிய ஜாதிகளை எல்லாம் என்னை விட்டு அகற்றுங்கன்னு சொல்ல சொன்னார்னா, அவருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும்னு சொல்லி இருந்தாரு. அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். உடனே என்ன பண்ணாங்கன்னா, பயந்து அப்படியே இருந்தாங்களாம். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. சத்திய வேதம் அவங்க வாயில இருந்துச்சான்.
அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அன்னைக்கு அந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஆசாரியர்கள் உதடுகள் அநியாயம் காணப்படல. அவன் என்னோடே சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். பாருங்க, அந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய ஜனங்களா அன்னைக்கு அவங்க இருந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி இருந்த அந்த ஜனங்கள் என்ன ஆயிட்டாங்க பாருங்க. இப்ப நீங்க வாசிங்க, இப்பதான் என்ன ஆயிடுச்சு, அசட்டத்தனம் வந்துருச்சு. தேவன் மேல ஒரு அசட்டத்தனம் வந்துருச்சு. அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம்? 8வது வசனம், நீங்களோ வழியை விட்டு விலகி. வழியை விட்டு விலகிட்டாங்க. ஒரு உடன்படிக்கை செஞ்சிருந்தாங்க இல்லைங்களா, அதை விட்டு விலகிட்டாங்க. அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினார்கள். சத்திய வேதம் வாயில இருந்துச்சு, இப்ப வேதத்தை குறித்து இடர பண்ணிட்டாங்க. லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என் வழிகளை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியினால் நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும் அற்பரும் நீசரும் ஆக்கினேன். வேதத்தை குறித்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஏதோ பட்சபாதம், ஏதோ தவறு பண்ணியிருக்கிறாங்க. என்ன தவறு பண்ணியிருக்கிறாங்க? 11வது வசனம், யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள். இஸ்ரேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அங்க பண்ணுனாங்க, அந்நிய தேவர்களினுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணாங்க. எஸ்ரா சொல்லி, தேவனுக்கு பயப்படுறவங்க சொல்லி அதையெல்லாம் விட்டு உடன்படிக்கை பண்ணி வெளியே வந்தாங்க. எஸ்ரா நெகேமியாவுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்களாம்? பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். மறுபடியும் அந்த தவறுக்குள்ள போயிட்டாங்க. அதனால என்ன சொல்றாரு பாருங்க, 13வது வசனத்துல சொல்றாரு, நீங்கள் 2ஆம் தரமும் இதை செய்து, முதல் தடவை செஞ்சாங்க, அறிக்கையிட்டாங்க, மன்னிப்பு பெற்றுக்கிட்டாங்க, எல்லாம் நடந்துருச்சு. 2ஆம் தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். ஆகையால் அவர் இனி காணிக்கையை மதியார், அதை உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ள மாட்டார். உடன்படிக்கையை கெடுத்து போட்டுட்டாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்ம பார்த்துட்டோம். முழுக்க முழுக்க தேவனுடைய நாமத்தை அங்கே அசட்டை பண்ணுகிற காரியம். இதுவரைக்கும் நம்ம பார்த்ததை மறுபடியும் ஒரு நினைவு கூர்ந்துடலாம். மல்கியாவுக்கிட்ட தேவன் சொல்கிறாரு, ஆசாரியர்களை பார்த்து, நான் பிதாவாக இருக்கிறேன், என்னை நீங்கள் கனம் பண்ண மாட்டேங்கிறீங்க, நான் எஜமானனாக இருக்கிறேன், எனக்கு பயப்பட மாட்டேங்கிறீங்க, என்னை அசட்டை பண்ணுறீங்கிறாரு. என்ன நாங்கள் அசட்டை பண்ணிட்டோன்னு அவங்க கேட்குறாங்க. என்ன அசட்டை பண்ணாங்கங்கிறதுக்கு தான் நம்ம பார்த்துட்டோம். இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோன்லேருந்து வந்த உடனே அந்நிய குமாரத்திகளை, தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணிட்டாங்க. அதை எஸ்ரா அவங்களுக்கு சொன்ன உடனே அவங்க மனம் திரும்பி அவங்க தேவனுக்கு பிரியமாக வாழ்றதுக்கு உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. இப்போ உடன்படிக்கை பண்ணி அவங்க தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட காலம். அதுக்கப்புறம் அவங்க மீண்டும் மறுபடியும் அந்த தவறுக்குள்ளே அங்கே போயிட்டாங்க. தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். இதான் நம்ம பார்த்துட்ட பழைய ஏற்பாட்டில் நடந்துட்ட சம்பவம். இதான் ஆசாரியர்கள் செய்துட்ட தவறு அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ கடைசியாக நம்ம பார்க்க போகிறோம், இதை நம்ம பார்த்ததுனால நமக்கு இதில் என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் ஜனங்கள் அன்னைக்கு பாபிலோனில் அடிமைகளாக இருந்தாங்க. நாமளும் கூட ஒரு காலத்தில் பாபிலோன் சபையில் அடிமைகளாக இருந்தோம். கோரேஸ் ராஜா மூலமா இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்தாங்க. நம்மளையும் கூட தேவன் அவருடைய சத்தியத்தின் மூலமா அவளை விட்டு வெளியே வா, பாபிலோன் வேசிகளின் தாய், அந்த குமாரத்திகள் அவளை விட்டு வெளியவான்னு சொல்லி அந்த சிறையிருப்புல இருந்து நம்மளையும் கூட வெளியே கொண்டு வந்தாரு. நாமளும் ஒரு நாள் பாபிலோன்ல இருந்து வெளியே வந்தோம். அடுத்து நம்மை தேவன் இன்னைக்கு ராஜாக்களும் ஆசாரியர்களுமா மாத்தி இருக்கிறார். அப்ப நாம இன்னைக்கு பாபிலோன்ல இருந்து வந்த ஆசாரியர்களா நாம இன்னைக்கு வெளியே வந்து இருக்கிறோம். இப்ப ஆசாரியர்களான நம்மளை பார்த்து தேவன் கேட்கிறாரு, நான் எஜமானனானால், நான் பிதாவானால், நான் பிதா, என்ன பிதாவா நீங்க இன்னைக்கு ஏத்துட்டு இருக்கிறீங்க, நான் பிதாதான்ப்பா. அப்ப என்னுடைய கணம் எங்க? எனக்கு நீங்க கொடுக்க வேண்டிய கணம் எங்க? நான் எஜமானன் தான், எனக்கு நீங்க செலுத்தக்கூடிய அந்த பயம் எங்க? அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோன்ல இருந்து வந்த உடனே தேவனுடைய வார்த்தைக்கு அப்படி ஒரு கீழ்ப்படிதல், அப்படி ஒரு ஒப்பு கொடுத்தல் காமிச்சாங்க.
இன்னைக்கு நாமளும் கூட பாபிலோன்ல இருந்து வந்த உடனே, சத்தியம் கேட்ட உடனே தேவனுக்கு பயந்தவங்களோட சேர்ந்தோம். பழைய பாவ காரியங்களை எல்லாம் விட்டோம். தேவனே இனி உங்க சித்தம் செய்கிறேன்னு சொல்லி உடன்படிக்கை செஞ்சோம். இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை என்ன? அன்னைக்கு தேவனுக்கு பயந்தவங்க யாருன்னு பார்த்து ஒரு ஐக்கியமா இருந்தோமே, இன்னைக்கு நம்மளுடைய ஐக்கியம் யாரோட இருக்கு? நம்ம எந்த குரூப்போட இருக்கிறோம்? நம்மளே சிந்திச்சு பார்க்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது ஒரு பயம் நடுக்கம் இருந்துச்சு. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு பயம் நடுக்கம் இருக்கு? ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரேல் ஜனங்கள், அந்த ஆசாரியர்களை, சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. எல்லாத்துக்கும் தேவனுடைய வார்த்தை தான். ஆனா இன்னைக்கு சத்திய வேதம் வாயில இருக்கா? ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை நம்ம வாயில வருது? எந்த அளவுக்கு உலக பிரகாரமான வார்த்தைகள் வாயில வருது? கேட்டோம், நாங்க தாங்க சபைகளிலேயே உயர்ந்த சபை, மகா பரிசுத்தமான விசுவாசத்துல இருக்கிறோம் சொல்லிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப நம்ம வாயில தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு இருக்குதா? தேவன் நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? சத்திய வேதம் இவங்க வாயில இருக்குன்னு நம்மளை பார்த்து சொல்லுவாரா? அன்னைக்கு வேண்டான்னு சொல்லி உடன்படிக்கை செஞ்ச நிறைய காரியங்களை வேண்டான்னு சொன்னோமே, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். சபையில ஒரு காரியத்துல இருந்திருப்போம், நிறைய காரியங்கள் இருந்திருக்கும், எல்லாத்தையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தானே பாபிலோனை விட்டு வெளியில வந்தோம். இன்னைக்கு நம்ம வேண்டான்னு விட்ட எத்தனை காரியங்களை விரும்பி செய்யக்கூடியவங்களாயிட்டோம். எனக்கு இயேசு போதும், எனக்கு பிதா போதும், எனக்கு சத்தியம் போதும் பிரதர், எனக்கு எதுவுமே வேண்டாம் பிரதர் இன்னைக்கு வந்தோமே, இன்னைக்கு தேவன் நம்மளை பார்த்து சுட்டி காட்ட முடியுங்களா? இவங்க அதே மாதிரி இருக்கிறாங்க, அதே ஒரு வளர்ச்சிக்குள்ள இருக்காங்க. எனக்கு இவங்க தான், எனக்கு நான் தான் முக்கியம்னு தான் இவங்க இருக்கிறாங்க, என் குமாரன் தான் முக்கியம்னு இவங்க இருக்காங்க, என் சத்தியம் தான் முக்கியம்னு இவங்க இருக்கிறாங்கன்னு இன்னைக்கு நம்மளை பார்த்து விரல் நீட்டி சொல்ல முடியுங்களா? மற்றவங்களுக்கு தேவன் நம்மளை பார்த்து நம்மளை சுட்டி காட்டி இந்த ஒரு காரியத்தை சொல்ல முடியுமா? இன்னைக்கு தேவன் நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து பெருமை பாராட்டக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்குங்களா? துக்கப்படக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை இருக்கா? பாருங்க, அந்த ஆதி திருச்சபையை பத்தி சொல்லும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வரைக்கும், வெளிப்படுத்துதல் 2 முதல் 4 வரைக்கும். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். பாருங்க என்ன மாதிரி விஷயங்கள் அது காமிச்சிருக்காங்க. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல், இதெல்லாம் எங்க? பாபிலோன்ல இருக்கும்போது சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். எல்லாம் நல்லதுதான். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இந்த மாதிரி ஒரு சாட்சியை நம்ம இன்னைக்கு வாங்கிடுவோங்களா? ஆதியில இருந்த தேவ பயம் இன்னைக்கு பிரதர் உங்களுக்கு இல்லாம போயிடுச்சு, சிஸ்டர் இன்னைக்கு உங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு உலகம் உங்களுக்கு ரொம்ப பெருசாகி போச்சு. தேவனுடைய வார்த்தையின் மேல இருந்த அந்த பயம், தேவனுடைய வார்த்தையின் மேல இருந்த அந்த பக்தி, தேவனுடைய வார்த்தையின் மேல இருந்த நடுக்கம், தேவனுக்கு பயப்படுவர்களோடு இணைந்திருந்த அந்த ஒரு ஐக்கியம் இன்னைக்கு இல்லாம போயிடுச்சுன்னு நம்மளை பார்த்து சொல்லுவாருங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு தேவன் நம்மளை பார்த்து இந்த ஒரு வார்த்தையை கேட்டுருவாரா? நான் பிதான்னு சொன்னா என் மேல இருக்கிற கனம் எங்க? நான் எஜமானன்னு சொல்றீங்களே, எனக்கு பயப்படுகிற பயம் எங்க இருக்கு இன்னைக்கு உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிடுவாருங்களா? நாமளே சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு நாம் சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இன்னைக்கு தேவனை நம்ம அசட்டை பண்ணக்கூடியவங்களா நாம இருக்கிறோமா? அன்னைக்கு வந்தாங்க, கொஞ்ச நாள் தேவனுக்கு பயந்தாங்க, பின்னாடி பல வகைகளில் அசட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நாம எந்தெந்த காரியங்களில் தேவனை அசட்டை பண்ணக்கூடியவங்களா நாம இருக்கிறோம்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமளே சிந்திச்சு பார்க்கணுங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் பாருங்க எதை அசட்டை பண்ணுகிறதா சொல்றாரு. லூக்கா 10:6-16. சீசரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான். தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய சகோதரர்களை நாம் அசட்டை பண்ணும்போது
அது தேவனையே அசட்டை பண்ணுகிறதற்கு சமம். அதுதான் இங்க சொல்ல வராரு. உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான். என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான். அப்ப தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற சகோதரர்களுடைய அந்த வார்த்தைகளை நாம் அசட்டை பண்ணும்போது இயேசு கிறிஸ்துவையே அசட்டை பண்ணுகிறோம். இயேசு கிறிஸ்துவை அசட்டை பண்ணும்போது பிதாவாகிய தேவனையே நாம் அசட்டை பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறோம். பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு தவறுக்குள்ள நம்ம போயிடுறோங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு சாத்தான் இதைத்தான் இன்னைக்கு அநேக சகோதர சகோதரிகளுக்குள்ள கொண்டு வந்துட்டதை நம்ம பார்க்குறோம். தேவனுடைய வார்த்தையை நல்லா கேளுங்க, ஆனா அதன்படி நடந்துடாதீங்க. அதை முழுசா கேட்டுறாதீங்க. உங்க மனசை அந்த சத்தியத்தின் மேல வச்சிடாதீங்க. இதுதான் இன்னைக்கு அநேக சகோதர சகோதரிகளுக்கு சாத்தான் கொடுத்துருக்கிற மிகப்பெரிய ஒரு வஞ்சனையான சோதனைங்க. இன்னைக்கு சத்தியம் கேட்குறோம், எந்த அளவுக்கு தேவனை அசட்டை பண்ணி தேவனுடைய வார்த்தையை கேட்குறோம் பாருங்க. ஒரு சிலர் சத்தியம் கேட்டிருக்கிறாங்க, எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்கிறத பார்த்து நம்ம இந்த பாடத்தை முடிக்கலாம். ஒரு சிலர் எப்படி தெரியுங்களா சத்தியத்தை கேட்குறாங்க? அப்போஸ்தலர் 20:9. அப்போஸ்தலர் 20:9. அப்பொழுது ஐத்துகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். இங்க பவுல் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அதை ஒரு வாலிபன் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. மிகுந்த துக்கம் அடைந்தவனாய் இருந்தா நல்லதுங்க. மிகுந்த தூக்கம் அடைந்தவனாய், தூக்கம் வந்துருச்சுங்க. இன்னைக்கு சத்தியம் நம்ம சபைகளில் கேட்குறோம், ஆன்லைன் மூலமாக கேட்குறோம், நிறைய விஷயங்கள் கேட்குறோமே. எத்தனை பேர் நாம் தூங்கி கொண்டு கேட்குறோம்? இது சாத்தானுடைய ஒரு மிகப்பெரிய வஞ்சனை. ஒரு கன்வென்ஷன் வச்சா கன்வென்ஷனில் சப்ஜெக்ட் கேட்குறவங்கள விட தூங்குறவங்க தான் ரொம்ப அதிகமாகிடுறாங்க. ஏன்னா நல்ல ஹெவி ஃபுட்டு கொடுத்துறோம் இல்லைங்களா. இன்றைக்கி ஒரு சமயம் ஒரு கன்வென்ஷன் வச்சு ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு நம்ம சொன்னோன்னு வச்சுக்குவோமே. இன்றைக்கி ஒரு கன்வென்ஷன் வைக்கிறவங்க, ஒன் டே கன்வென்ஷன், அது ஃபாஸ்டிங். நீங்கள் காலையில் சாப்பிடாம வரணும், மத்தியானமும் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டோம், சாயங்காலம் போகும்போது வேணும்னா நாங்கள் என்னாவது உங்களுக்கு ஒரு அளவுக்கு சரீரத்துக்கு தேவையான உணவை நாங்கள் தருவோம்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோமே. அந்த கன்வென்ஷனுக்கு எத்தனை பேர் நம்ம வருவோங்க? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே பாருங்க, இந்த சகோதரன் சப்ஜெக்ட் கேட்டிருக்கிறாரு, மெசேஜ் கேட்டிருக்கிறாரு, தூங்கி இருக்கிறார். இப்படி ஒரு குரூப் இன்னைக்கு தேவனை அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இன்னொரு குரூப் இருக்கிறாங்க. இவங்க எப்படி தெரியுங்களா கேட்குறாங்க? எசேக்கியேல் 33:31. எசேக்கியேல் 33:31. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. எசேக்கியேல் அங்கே சத்தியம் பேசுகிறாரு. ஜனங்கள் ரொம்ப ஆர்வமாக வராங்க. மேலே இருக்க வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூப்பிடுவாங்க. தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு, சத்தியம் பேசுகிறாரு, வாங்க போவோம்னு கூப்பிட்டு எல்லாம் கேதராகி வந்து உட்கார்றாங்க. என் ஜனங்கள் போல உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறது இல்லை. நல்ல சத்தியம் கேட்குறாங்கப்பா, ரொம்ப பாராட்ட கூட செய்கிறாங்க, சூப்பர் மெசேஜ் பிரதர், சூப்பர் பிரதர்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்கள நான் தானே பார்க்குறேன், அவங்க அது மாதிரியெல்லாம் நடக்கிறது இல்லை. அவங்க இருதயம் பொருளாசையை சார்ந்து போகிறது. உலக ஆசையை முழுக்க வச்சுக்கிட்டு தேவனுடைய வார்த்தையை கேட்கறது. குடம் பூரா தண்ணி நிறைஞ்சி, பாத்திரம் பூரா தண்ணி நிறைஞ்சி இருக்கும்போது அதுக்கு மேலே நீங்கள் என்ன தண்ணியை ஊற்றி என்ன பிரயோஜனம்? வலிஞ்சு தான் போகும். உலகம் முழுக்க, இருதயம் முழுக்க உலக ஆசைகளை வச்சுக்கிட்டு நாம் சத்தியம் கேட்டோம்னா அந்த சத்தியம் எப்படி உள்ளே போகுங்க? வெளியிலேயே விலகி போயிடும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளை நாமளே சிந்திச்சு பார்க்கணும். உலக ஆசைகளை நிரப்பி வச்சுக்கிட்டு தேவனுடைய வார்த்தையை கேட்குறவங்களா இருக்கோமா? தூங்குறோமா? இருதயம் முழுக்க உலக ஆசையை வச்சுக்கிட்டு சத்தியத்தை கேட்டோம்னா நாம் தேவனை அசட்டை பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். இன்னும் ஒரு சிலர் தேவனுடைய வார்த்தையை கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க தெரியுங்களா? ஓசியா 8:12. ஓசியா 8:12. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். பாருங்க, வேதத்தின் மகத்துவங்களை அவங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதை ஜனங்கள் எப்படி கேட்டாங்களாம்? அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அந்நிய காரியமாக எண்ணினார்கள். பிரதர் பேசுகிற சப்ஜெக்ட் எனக்கு இல்லை, என் வீட்டுக்காரருக்கு, எனக்கு இல்லை, என் மனைவிக்கு, எங்களுக்கு இல்லை, அதான் அந்த பிரதருக்கு, இந்த பிரதருக்கு, அதாவது அவங்களுக்குன்னு எடுக்கிறது தான் உண்மையான ஒரு வாழ்க்கை. அதுக்கு தான் தேவன் நமக்கு சத்தியம் தராரு. சரிங்களா? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை எப்படி இருக்கும்னா அது தனக்குன்னு அதை எடுத்துக்குதுங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அப்படின்னா
இது எனக்கு இல்லை, அவங்களுக்கு. இப்படி நாம் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டோம்னா நாம் தேவனை அசட்டை பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, இவங்க தான் எப்படி கேட்குறாங்க தெரியுங்களா? அப்போஸ்தலர் 2:37, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37வது வசனம். இதை அவர்கள் கேட்ட பொழுது, பாருங்க, இவங்க தேவனுடைய வார்த்தையை கேட்டாங்க. கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார். ஐயோ, இப்படி இருக்கே தேவனுடைய வார்த்தை, நாங்க என்ன பண்ணணும்? இது தாங்க உண்மையான மணிவகுப்பார். நாம் சத்தியம் கேட்டு அதன் மூலமாய் உணர்த்தப்பட்டு நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே, நான் இனி என் வாழ்க்கையில் எதை மாற்றணும் ஆண்டவரே, எனக்கு சொல்லுங்க ஆண்டவரேன்னு கதறணும்னா நாம் மணிவகுப்பார். அன்புக்குரிய சகோதரன், நாம் தான் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள். அது மாத்திரம் இல்லை, இன்னொருத்தரும் கூட கேட்டாங்க. இவங்க எப்படி கேட்டாங்க பாருங்க, 17ஆம் அதிகாரம் 11, அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, பாருங்க, சத்தியத்தை எப்படி கேட்டிருக்கிறாங்க? மன வெறுப்பாய், அப்படி இல்லைங்க, மனோவாஞ்சியாய் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். சத்தியம் கேட்ட உடனே குத்தப்பட்டு என்ன பண்ணணும், இப்படி பைபிள்ல சொல்லி இருக்கா, இதுக்கு இப்படியெல்லாம் அர்த்தங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி மனோ வாஞ்சையாய் கேட்டு அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ஆராய்ந்து பார்த்துருக்குறாங்க. இப்படியெல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்கணுன்னா என்ன தெரியுங்களா பண்ணணும்? அதுக்கு முன்னாடி நம்ம செபிக்கணும். இன்னைக்கு சத்தியம் கேட்க வந்தோமே, எத்தனை பேர் ஆண்டவரே இன்னைக்கு தரப்போகிற சத்தியத்துக்காக நன்றின்னு சொல்லி நம்ம ஜெபிச்சுட்டு நம்ம வந்தோங்க. அப்படி உண்மையிலேயே நமக்குள்ள அந்த ஒரு தாகம் இருந்தால் தேவன் என்ன தெரியுங்களா பண்ணுவார்? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14வது வசனம், அப்போஸ்தலர் 16:14. அப்பொழுது தியத்திரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவர்களும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தார். பாருங்க, இங்க ஒரு ஆற்றங்கரை ஓரமா பவுல் போய், இது வந்து பில்டிங்ல இல்லைங்க, ஆற்றங்கரை ஓரமாக தான் அங்கே சபை நடந்திருக்குது ஆரம்பத்தில், பிலிப் பட்டணத்தில். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா லீதியாள் அப்படின்னு ஒரு அம்மா இருந்திருக்கிறாங்க. இன்னும் நிறைய சகோதர சகோதரிகள்லாம் போய் அந்த என்ன பண்ணியிருக்காங்க, மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. ஆற்றங்கரை ஓரத்தில் போய் சபை நடந்திருக்குது. பவுல் மெசேஜ் கொடுத்துட்ருக்கிறாரு. இப்போ லீதியாள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்கும்போது தேவன் இடைப்பட்டிருக்கிறார். என்ன பண்ணியிருக்கிறார் பாருங்க, தேவன் செஞ்ச காரியம் பாருங்க. பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தருளினார். லீதியாள், பவுல் என்ன சொல்றாரு, நல்ல கவனி, ஒப்புக்கொடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா லீதியாளுக்குள்ள அந்த ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு ஏன் நமக்கு நிறைய சப்ஜெக்ட் தூக்கம் வருது? ஏன் இன்னைக்கு நிறைய சப்ஜெக்ட் நம்ம கேட்கும்போது நம்ம சிந்தனை செதறுது? ஏன் இன்னைக்கு நம்ம மற்றவங்களுக்குனே சப்ஜெக்ட் கேட்க ஆரம்பிச்சிட்டோம்? ஏன் நமக்குள்ள அந்த ஒரு உணர்வு வரமாட்டேங்குது அப்படின்னா, நாம் அதுக்குரிய ஒப்பு கொடுத்தலோட அதுக்குரிய ஆயத்தத்தோடு வரணுங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரிய ஆயிடுச்சுங்களா, சபை கூடுகை நிறைய பேருக்கு டைம் பாசிங், பொழுதுபோக்கு இடமா மாறிடுச்சுங்க. ஞாயிற்றுக்கிழமைனா பிரதர், இடநாளுனா பிரதர், நான் அப்படி போகணும் வரணும், இல்லைன்னா சபையில் இருக்கவங்க கேட்பாங்க, இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க ஏங்க நீங்கள் சபைக்கு போகலையான்னு கேட்பாங்க. அதுக்காக போயிட்டு வரேன் பிரதர். பொழுதுபோக்கு இடமா இன்னைக்கு மாறிட்டு வருதுங்க நிறைய பேருக்கு சபை கூடுகைகள். அப்படி இருக்கும்போது தேவன் அங்கே இடைபடவே முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் தேவனுடைய சமூகத்தில் இருந்து நம்ம போனோம்னா தேவன் நம்மளோட அன்னைக்கு அந்த லீதியாளோட எத்தனை சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியலை. ஆனால் இங்கே வசனம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா லீதியாளோட தேவன் தனியாக இடைப்பட்டு வசனத்தை கவனி, பவுல் சொல்கிறத நல்ல கவனின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த அம்மாவும் கூட அங்கே கவனிச்சாங்க அப்படின்னு கூட பார்க்குறோம். இதில் நம்ம எந்த வகுப்பாராக இருக்கிறோம்? தூங்குகிற வகுப்பாராக இருக்கிறோமா? சிந்தனையை முழுக்க உலகத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு சத்தியத்தை கேட்கக்கூடியவங்களா இருக்கிறோமா? இல்லை நம்ம கேட்கக்கூடிய சத்தியங்கள் மற்றவங்களுக்குன்னு கேட்கக்கூடியவங்களா இருக்கிறோமா? இப்படியெல்லாம் நாம் இருந்தோம்னா தேவனை அசட்டை பண்ணக்கூடியவங்களா இருப்போம். நமக்குன்னு கேட்டோம்னா, நம்ம இருதயத்தை திறந்து கேட்டோம்னா நாம் தேவனை கனம் பண்ணுகிறவர்களா, தேவனுக்கு பயப்படக்கூடியவங்களா இருப்போம். இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்குன்னு கேட்பாங்க ஒரு குரூப்பு, இதில் சாத்தான் ஒரு வஞ்சனையை வச்சிருக்கிறார். இந்த குரூப்பு தனக்குன்னு தான் கேட்பாங்க. ஆனால் எப்படி தெரியுங்களா கேட்பாங்க? என்னையே ஒரு மைண்டில் வச்சு பேசுகிறார், எனக்குன்னே இதை பேசுகிறார். இது வந்து லோக்கலில் இருக்க பிரசங்கியாருக்கு பெரிய பிரச்சனைங்க. இது அவங்க மூலமாக தேவனே பேசினாலும் அந்த சபையார் என்ன தெரியுங்களா பண்ண மாட்டாங்க, அதை தேவனுடைய வார்த்தையை எடுக்க மாட்டாங்க. என்ன தெரியும் பிரதர், நம்ம விஷயம் தெரிஞ்சு தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாரோ,
வெளியூர் பிரதர்னா இவருக்கு நம்ம விஷயம் தெரியாது, தேவன் பேசுறாருன்னு கூட எடுத்துக்க வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் லோக்கல் பிரதர் பேசுனார்னா இது சாத்தான் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு வஞ்சனை, என்ன மனசுல வச்சுக்கிட்டே இவர் பேசுறார். இப்படி ஒருத்தர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களே, அவங்களுக்குள்ள அந்த சத்தியம் போகாது. அது மாத்திரம் இல்லை, அவங்க இருதயம் கடினத்தன்மை உள்ளதா மாறிடும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி ஒரு எண்ணத்தோட நம்ம கேட்கக்கூடாது. ஒரு சமயம் அந்த மாதிரி பேசக்கூடிய சகோதரன், லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு சகோதரர் நம்மளையே மனசுல வச்சு நம்ம விஷயம் தெரிஞ்சே பேசுறாருன்னு வச்சுக்கோமே, அது தவறா இருக்கும் பட்சத்தில் நம்ம திருத்திட்டு போயிடுறது தானுங்களே நல்லது. ஒரு சமயம் அவர் வேணும்னு பேசினார்னாலும் நம்மளுக்கு தேவனுடைய வார்த்தையை அதை எடுத்து அது உண்மையிலே தவறு நம் பட்சத்தில் இருக்குமானா நம்ம அதை சரி செஞ்சுக்குவோம். அது யாருக்கு நல்லது? நமக்கு தானே நல்லது. ஒரு சமயம் அந்த சகோதரன் பேசுகிறது வேணும்னே நம்மளை இது பண்ணி வருத்தப்படுத்தணும்னு பேசினார்னு வைங்க, அதுக்குரிய கணக்கு அவர் கொடுத்துட்டு போறாரு. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு மனநிலைக்குரியவங்களா நம்ம மாறணும். பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள்ல ஒரு குரூப் இப்படி ஒப்பு கொடுத்த குரூப் இருந்துச்சு, இன்னொரு குரூப் இருந்துச்சு. அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுங்களா? அப்போஸ்தலர் 13:41, அப்போஸ்தலர் 13:41 சாரி 13:45. யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து, பாருங்க, சத்தியம் கேட்டா பொறாமை கூட வருதுங்க. பொறாமையினால், ஏன்னா நல்லா பேசிட்டா மற்றவங்களுக்கு பொறாமை வந்துடும். பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூசித்தார்கள். இந்த ஒரு குரூப்பும் இருக்கு. இவங்க தான் கர்த்தருக்கு பயப்படாத கூட்டம். 2 கூட்டம் பார்த்தோம் இல்லைங்களா? கர்த்தருக்கு பயப்படுகிற கூட்டம் ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா? இந்த கர்த்தருக்கு பயப்படாத கூட்டம் ஒன்று இருக்கு. இவங்க என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க? எல்லாத்துக்கும் விமர்சனம், எல்லாத்துக்கும் ஏட்டிக்கு போட்டியான காரியங்கள், இதே தான் அவங்க செஞ்சிட்டு இருப்பாங்க. சரிங்களா? இது நமக்கு அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளை குறிச்சும் வேதம் பதிவு செஞ்சிட்டு இருக்குங்க. இதில் கர்த்தருக்கு நடுங்குகிற கூட்டமா அந்த பெரேயா பட்டணத்தை போல நம்மளை பற்றி வேதம் பதிவு செய்யப்பட போகுதா? இல்லை எப்பவுமே எதிர்த்துக்கிட்டு மன கடினத்துக்கு உள்ளாகிக்கிட்டு இருக்கிறவங்களா நம்மளை பதிவு செய்ய போகுதா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் இருந்த ஆசாரியர்கள் தேவனை அசட்டை பண்ணினார்கள். இன்னைக்கு நாம் தேவனை அசட்டை பண்ணக்கூடியவங்களா இருக்கிறோமா? தூங்குகிறவர்களா? சிந்தனையை செதற விடுறவங்களா? மற்றவங்களுக்குன்னு தேவனுடைய வார்த்தையை கேட்குறவங்களா? இல்லை நமக்கென்று ஏட்டு கீழ்ப்படியக்கூடியவங்களா நாம் இருக்கிறோமா? நம்மளை நாமளே சிந்திச்சு பார்ப்போம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். நாம் அசட்டை பண்ணுகிறவர்களா இருந்துடக்கூடாது. ஒரு சமயம் அசட்டை பண்ணக்கூடியவங்களா இருந்தோம் அப்படின்னா அப்போஸ்தலர் 13:41, அப்போஸ்தலர் 13:41. அசட்டைக்காரரே, பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள். உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன். ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கே எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். அசட்டைக்காரரே, பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள். நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எவ்வளவு கேட்டாலும் உங்களுக்குள்ள விசுவாசம் வராதுன்னு சொல்லியிருக்கிற மாதிரி உங்களுக்கு நடந்துடாம எச்சரிக்கையாக இருந்து அசட்டைத்தனத்தை விட்டுட்டு தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு தேவனை கனம் பண்ணக்கூடியவங்களா நாம் இருக்கணும். அப்படிங்கிறதுக்கு தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்னா இந்த ஒரு காரியத்தையும் கூட சொல்லியிருக்கிறார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமளும் பாபிலோனை விட்டு வெளியில் வந்திருக்கிறோம். நாம் ஒரு நடுக்கத்தோடு வந்தோம், தேவ பயத்தோடு வந்தோம், தேவ பக்தியோடு வந்தோம், உடன்படிக்கை செய்து வந்தோம். இன்னைக்கு நம் அந்த உடன்படிக்கையின் வாழ்க்கையை எந்த அளவுக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்மை நாமே சீர்தூக்கி பார்ப்போம். தேவன் நமக்கு உணர்த்துகிற காரியங்கள் இருக்குமே, ஆனால் அதை தேவனுடைய சமூகத்தில் அழுது அறிக்கை செய்து விட்டு தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் இன்னும் நம்ம அதிகமாய் மறுரூபமாக தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அருமையான சபையாருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.